ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜயில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க நம்மளோட மகாநதி சீரியல், அதில் நடிக்கிற லக்ஷ்மி பிரியா ரீசெண்டாக கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி ஒரு பிக் வந்து காலுக்கு கொலுசு போடுற மாதிரியான ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு கூரை வீடு மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட் பார்க்குறதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். ஆனால் ஃபோட்டோ ஷூட்டாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சு. ஏன்னா ரீசெண்டான டேஸில் நம்ம லக்ஷ்மி பிரியா நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் நேத்திக்கு வந்து ஒரு சில ஃபோட்டோ ஷூட் பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரீல்ஸும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்பவே அழகாகவும் இருந்தாங்க. அந்த காஸ்ட்யூம், அந்த மூக்குத்தி, அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே அந்த காஸ்ட்யூமுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே. ரீசெண்டான டேஸில் நிறைய ஃபோட்டோ ஷூட் வந்துட்டுருக்கு. நம்மளோட லக்ஷ்மி பிரியா நிறைய ஹார்ட் ஒர்க், உண்மையிலேயே சும்மா சொல்லக்கூடாது. வீட்டில் ஃபேமிலியோட எதிர்ப்பை மீறி நடிக்கணும் அப்படின்ற அவங்களோட ஆம்பிஷனை நோக்கி இங்கே வந்து அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏன்னா வீட்டில் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் வந்து அவங்க இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னும்போது அது உண்மையிலேயே ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட் தான். அதுலேயும் அவங்க சொந்தக்காரங்களை பற்றி சொல்லும்போது, இந்த சொந்தக்காரங்க தாங்க முக்கியமான காரணமே இவங்க தான் அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு ஏற்றி விடுற கூட்டமும் அவங்க தான். இப்போ வளர்ந்து நிற்கும்போது வந்து பாராட்டுற கூட்டமும் அவங்களா தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ இவங்களோட அந்த திறமை மூலயமா எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சு இப்போ எல்லாரோட பாராட்டையும் வாங்கி வேறு லெவலில் வளர்ந்து நிற்கிறாங்க நம்ம காவேரி. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் லக்ஷ்மி பிரியா. உங்களோட வளர்ச்சி இன்னும் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே போகணும்.